வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு காரடையான் நோம்புக்கு நம்ம காராமணியை ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். சூடு பறக்க வறுத்துட்டு இதை குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா அழகாக சூப்பராக காராமணி வந்துடும். 2 விசில் விட்டால் போதும். நல்லா சூடு பறக்க வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை குக்கரில் மாற்றிக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், போதும். இதில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் 1 கப்பு அரிசி மாவை நல்லா சூடு பறக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவுன்னு கடையில் விற்கிது இல்லையா, அதில் கூட செய்யலாம். இது அரைச்சிட்டு வந்த மாவு. மிஷினில் அரிசி அரைச்சிட்டு வந்து வச்சுப்பேன். மொத்தமாக ஏதாவது பலகாரம் செய்யணுன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்குவேன். இப்போ நல்லா இதை சூடு பறக்க வறுத்துட்டு இதை தட்டில் மாற்றிக்கலாம். நான் வறுத்துட்டேன், இப்போ இதை தட்டில் மாற்றிக்கிறேன். நான் இதை ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சும்மா 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, சீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம். இது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கலர் மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட சேர்த்தோம்னா கருகிடும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். ஆச்சு. இதுலேயே ஒரு 4-5 கொத்த கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இப்போ தேங்காய், இந்த தேங்காய் துருவின தேங்காய், அரை முடி தேங்காயில் பாதி தேங்காய். இதை கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு தேங்காயில் பாதி துருகின தேங்காய். இப்போ தண்ணி, இந்த கப்பில் தான் 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்தேன். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி அந்த அரிசி மாவை பொறுத்து கொஞ்சம் கூடுறது குறையிறதுன்னு இருக்குது. ஒரு சில அரிசிக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும். அப்படி அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு 2.5 வச்சுக்கோங்க, போதும். ரெண்டரை வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதி வரட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தாளிக்கிறதெல்லாம் செய்யும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உப்பு, கல் உப்பு, இந்து உப்பு சேர்க்குறேன் நான். தண்ணி கொதி வரட்டும், நம்ம மாவு சேர்த்து கலரிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதி வருது, சிம்மில் வச்சிட்டேன் நான், கொதிக்குது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கிறேன். காராமணியை சேர்த்துட்டு இப்போ அரிசி மாவு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட கூடவும் இல்லை குறையவும் இல்லை. ஒன்றுக்கு ஒன்றுன்றது கரெக்டான ஈக்குவலாக இருக்கு. போதும். இது இப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு, கையில் எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இதை அப்படியே பிசைஞ்சிக்கிறேன் நான். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது தண்ணியும் காஞ்சிடுச்சு. கையில் பாருங்கள், கொஞ்சம் துளி கூட ஒட்டலை. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம இது வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில தட்டி இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சுக்கலாம். வாழை இலை இல்லை இப்போது, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரில் வச்சு தட்டிக்கலாம். சென்டரில் ஒரே ஒரு ஹோல்ஸ் வேணும்னா போடலாம், வேணும்னா விட்டுடலாம். போட்டே ஆகணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வடை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடுறேன் நான். தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு, ஆவி வருது பாருங்க. இதை ஒரு துணி வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவை வறுத்து தான் எல்லாம் இதை போட்டிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்துருந்து ஒரு 5 நிமிஷம் ஆவி கட்டி வச்சாலே போதும். சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாமா? 5 நிமிஷம் ஆயிருக்கு வச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய காரடையான் நோம்பு அடை ரெடி. இது வந்து வாழை இலையில வச்சோம்னா அழகாக அந்த இலையில ஒரு ஒரு இலை அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நான் துணியில் வச்சதுனால அந்த துணியை அப்படியே எடுத்துட்டேன். சூட்டோட நம்ம கை வச்சு எடுத்தோம்னா அப்படியே புண்டு புண்டு போகிற மாதிரி பிந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாமிக்கு வைக்கிறதுக்கும் படைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது இனிப்பு அடை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.